இரண்டாம் உலக போர் நடைபெற்றது. அந்த உலக போரிலே ஜெர்மனி நாட்டிலே முன்ஸ்டர் என்கின்ற ஒரு இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருச்சபை இருந்தது. அங்கே பாம் அட்டாக்ஸ் நிறைய இருந்த, தொடர்ச்சியான பாம் அட்டாக்ஸ் இருந்தபடினாலே அங்கிருந்து அந்த கோயில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதாம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை இருந்ததாம். குரூசிஃபிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இயேசுவானவருடைய படமும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த படம் இருந்ததாம், சிலை. அந்த சிலை மட்டும் அந்த பாம் அட்டாக்ஸ்லேருந்து தப்பித்து கொண்டதாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய திருச்சபை மக்கள் எல்லாம் அந்த கோயிலை மீண்டுமாக நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அதன் முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அப்போ அவர்களுடைய கண்களிலே இந்த ஏதாவது மீந்து இருக்குதா இந்த சபையில் அப்படின்னு சொல்லி தேடினார்கள். தேடுகின்ற பொழுது இந்த ஒரே ஒரு சிலை மட்டும் தான் கிடைச்சதான். ஆனால் அந்த சிலையில பார்த்தீங்கன்னா 2 கைகள் மட்டும் உடஞ்சிருந்ததாம். உடம்பு இருக்குது, ஆனால் 2 கைகள் மட்டும் உடஞ்சிருந்ததாம். அப்போ எல்லாரும் பேசி இந்த கைகளை நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் சரி செய்ய வேண்டும். சரி செய்து புதிதாக கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலே மறுபடியும் ஆல்டர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்போ முடிவெடுக்கின்ற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூத்தவர் அப்ஜெக்ட் பண்ணாராம். நீங்க மறுபடியும் உடைந்த கைகளை என்ன செய்யக்கூடாது, சரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. ஏங்க அப்படி சொல்றீங்க, அதை கையே இல்லை அப்படின்னு சொன்னா அது அசிங்கமா இருக்குமே பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரா, இல்லை அது கீழே எழுதுங்க, உங்களுடைய கரங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று கீழே மட்டும் என்ன செய்யுங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அன்பற்ற இந்த உலகையில கடவுள் நம்முடைய கரங்களை என்ன செய்றாரு, அன்பு செய்யும்படியாக அழைக்கின்றார்.